பருவமழை காலம் என்றாலே சென்னை புறநகர் பகுதி முழுவதுமே மழை நீரில் தத்தளிப்பது வாடிக்கையாக இருந்து வரும் நிலையில் அதனை தவிர்க்கும் விதமாக சென்னை பெருநகர மாநகராட்சி பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகின்றது. இது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நியூஸ்7 தமிழின் மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். என்னென்னா பள்ளத்தில் என்னென்னா இப்போ ரோடெல்லாம் கரெக்டாக போட்டால் எந்த பிரேக்குமே வராது. இப்போ பள்ளத்தில் டம்முக்கு போகிறதுனால பைக்கில் போனால் கீழே விழுந்து போகிறதுனால வாய்ப்பு உண்டு. அது நார்மலாக அது சொல்ல முடியாது. நான் வந்து டாடா மேஜிக் ஓட்டுறதுனால பள்ளத்தில் விழுத்து ஓட்டிக்கிறதுனால நாங்கள் போய் தான் ஆகணும். நாங்கள் 10 ரூபா சம்பாதினா நாங்கள் போய் தான் ஆகணும். பைக்கு ஓட்டுறவங்க தான் நம்ம இது பண்ண முடியும். ரோடு சரி பண்ணால் தான் இன்னும் இதாக நல்லாயிருக்கும். ரோடு சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அந்த தெருவில் ரோடு போட்டாங்க, தார் ரோடு போட்டாங்க. இப்போ இங்கேயும் ஒர்க்கு முடிச்சுன்னா அடுத்த வேலையை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு பெரிய ரோடெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி உள்ளே அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. சில பக்கம்லாம் போடுறாங்க, சில பக்கத்தில் டிலே ஆகி எப்போ போடுவாங்கன்றது தெரியாது. ஆனால் சில ஏரியாலெலாம் போடுறாங்க. இதில் கூட ஒருத்தர் விழுந்துட்டார் பைக்கில் நைட்டு ஒரு 11 மணிக்கு. ஏன்னா மழை வேறு பெஞ்சுது, சாக்கடை தண்ணி வேறு இருந்தது. 2 வீலரில் நேராக உள்ளே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் தூக்கி அவரை எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் குளிக்க வச்சு அமுச்சு விட்டோம். வேறு லேடிஸ்லாம் 2 வீலரில் போகும்போது அவங்களுக்கு எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த இஷ்யூ தான். ஆனால் பேரிகார்டெல்லாம் வைக்காமல் இருந்தனால அவர் விழுந்துட்டார். மற்ற பக்கத்தில் பேரிகார்டு வச்சுருந்தாங்க, அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அரசோட கோரிக்கை வச்சு தான் துரிதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரமமாக, ஒரே சுமல் நாத்தமாக தான் இருக்குது. என் பேர் ஜெயவேலு. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூரில் மெயின் ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சின்ன சந்து நல்லா இல்லைனாலும் மெயின் ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கிறாங்க. சென்னையில் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை. சென்னையில் எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் பெஸ்ட்டாக நடத்தலாம். கேபிட்டல் தமிழ்நாட்டிலேயே சென்னை இன்கம் அதிகம். நமக்கு பெரும்புதூர் இருக்குது, சுங்காசாத்திரம் இருக்குது, ஃபேக்ட்ரிங்கெலாம் பக்கத்தில் இருக்குது. அருமையாக வச்சுருக்கலாம். என்னென்ன பக்கம் இப்போ ரோட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சரியில்லை, நல்லா இல்லை, கலீஜு தான். டிராஃபிக் ஓவரு. மெட்ரோ ஓரளவுக்கு பரவாயில்ல, அது கொஞ்சம் கிளியர் பண்ணுது. டிராஃபிக் ஓவரு. சிட்டிலேருந்து அவுட் ஆஃப் சிட்டிலேருந்து ஜனங்க சிட்டிக்கு வர்றதுக்கு இன்னும் ரெடி பண்ணாங்க. ஆனால் சிட்டியில் வர கொஞ்சம் வில்லேஜ் பக்கம் போவான், சிட்டி கொஞ்சம் க்ளீன் ஆகும். ட்ரெயின் வசதி இல்லை. நான் அரக்கோணத்துலேருந்து வரேன், 2 ஹவர் ஆகுது சென்ட்ரலுக்கு வரோம். அதை 1.5 ஹவர் ஆகணும். 2 வீலரு அவங்க ரூல்ஸே கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ரூல்ஸ் இல்லாத ஓட்டுறாங்க. வயசானவங்க, குழந்தைங்களாம் பாதிப்பு தான். நம்ம ரோடு கண்டிஷனுக்கு 450 சிசி 550 சிசிலாம் வண்டிக்கு பர்மிட் கொடுத்தா அவன் அப்படி தான் முறுக்கி ஓடுவான். அது கொடுக்கூடாது. நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சின்ன வண்டியாக கொடுக்கணும். ரோடெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. ரோடெல்லாம் எந்த இடத்துலையுமே சரியான ரோடு கிடையாது. எல்லாத்துலேயும் இந்த பாதாள சாக்கடை நோண்டி விட்டுட்டு அது சரியான முறையில் பயன்படுத்துறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே டேமேஜாக தான் இருக்குது. இதால் எங்களுக்கு வண்டி வாகனம்லாம் ரொம்ப பழுதடையுது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாத சூழ்நிலை இருக்குது. பிரச்சனை வருதுன்னா அவங்க ஸ்லோவாக போன்றாங்க. அங்கே மேடு பள்ளமெல்லாம் இருக்குது, ஸ்லோவாக போங்கன்றாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் போகிற இடத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. மெயினாக எங்களுக்கு வண்டி சேதாரம் அதிகமாகுது. வண்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டி கண்டிஷன் போயிடும். பள்ளம் மூட்டெலாம் போட்டு வண்டிலாம் ரொம்ப கண்டமாக இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடால் எங்களுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கை கால் இடுப்புலாம் விட்டு போகுது. எங்களால் வண்டி ஓட்ட முடியல. நைட்டு போய் படுத்தனா காலையில் எழுந்துக்க முடியாது. அந்தமாரி இருக்குது உடம்பு வலிலாம். ஓட்டும் போது தெரியல, மறுநாள் காலையில் தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்ட்டு. இப்போ வண்டி செலவாகுதுன்னு சொல்கிறீங்களா? என்னென்ன பிரச்சனைலாம் செலவாகுது அப்படின்னு? வண்டி செலவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வருது செலவு மட்டும். ஏன்னா இன்றைக்கி டிங்கர்கிட்ட வேலைக்கு பண்ணிங்கனாங்களே டிங்கரே 20,000 கேட்குறாங்க. பெயிண்ட்டுக்கிட்ட பண்ணிங்கன்னா அவங்க 10,000 கேட்குறாங்க. மெக்கானிக்கு அவங்க இல்லை ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50,000-60,000 கிட்ட இதாகும். மெயின்டைன் பண்ண முடியல. இன்றைக்கி முன்ன போல் மெயின்டைன் பண்ண முடியல. வண்டிலாம் எல்லாமே ரேட்டெல்லாம் கூடி போச்சு. மெட்டீரியல் எதுவுமே வாங்க முடியல. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இன்றைக்கி சாதாரணமாக நாங்கள் ஒயர் 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இன்றைக்கி 200 விற்கிது அந்த ஒயர். மாட்டுற லேபர் 50 ரூபா வாங்கியிருந்தாங்க, இன்றைக்கி 100 ரூபா வாங்குறாங்க. எல்லாமே கூடி போச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. மீட்ரு கட்டணத்தை ஏற்றி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் 12-13 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். ஆனால் என்னென்ன மது விலக்கெல்லாம் விலை ஏறுது, எல்லா விஷயமும் ஏறுது. ஆனால் எங்களுடைய அத்தியாவசிய இது எங்களுக்கு ஏறவே இல்லை. பரவாயில்ல, இதோட ஒரு பரவாயில்ல. சில இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வழி அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சில இடத்துல ரொம்ப சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் கிளியராக இருக்குது. சில இடத்துங்களில் அந்த மாதிரி இருக்குது, சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல நல்லா இருக்குது. இப்போ என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? சில இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே. தண்ணி சில இடத்துல தேங்கி நிற்குது. ஆனால் ஓரளவுக்கு இப்போ போயிடுது தண்ணி. அரசுக்கு இப்போது அரசு நடவடிக்கை எடுத்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் அது இருக்குது. எனக்கு அடி போட்டிருக்கேன். எதுவும் கால் அடி போட்டுது. அதான் வண்டி ஸ்லிப் ஆகிடுது. பள்ளத்தில் இறங்கும்போது ஸ்லிப் வைக்கிறோம். அது நடக்குது சில இடத்துல இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி மேடு பள்ளங்க தண்ணி தெரியாது, நிறைஞ்சிடும்.
அதாவது இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 வீக் முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. நான் ஜாபர்கான்பேட்டை ஏரியாவில் ஓட்டுறேன். அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி இருந்தது, இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன இஷ்யூ வரும்? இப்போ நீங்கள் வந்து வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகும். வண்டி ஓட்டுறது கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறோம். நோண்டி தனி எல்லாம் கீழே உயிராங்க. நேற்று கூட ஒரு 4-5 பேர்கிட்ட குழந்தைய போட்டுன்னு உயிர்ந்தாங்க நேற்று. இது மூடுனாக்கா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி நிற்கிறாங்க. இன்னும் மூடுறேன் பாட காணும். எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அந்த பள்ளத்தை நோண்டி. போக முடில வர முடில, எல்லாம் குழந்தைங்கெல்லாம் உள்ளே உயிது. எப்போ தான் மூடுவாங்கன்னு தெரியல. அதை நம்ம காவா போட போகிறாங்களாம், இந்த காவா அதனால் நோண்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ மூடிடுவாங்களாம். மூடிட்டு திருப்பி திருவிழா வந்தப்போ திறப்பாங்களாம். இதை திருப்பி நோண்டு வாங்கலாம். அதுதான் 10 பேர் உயின்ட்டாங்க உள்ள நேற்று நைட்டு. பாஸ்டர் ஐயா வர உயின்ட்டாரு நேற்று. உயிந்து அப்புறம் கையை செல்லு போயிடுச்சு, கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போகிறாரு அவர் நேற்று. குழந்தைங்க ஒரு அப்பத்தரில் போகிறவங்க பூமாங்களாம் 2 குழந்தைய போட்டுன்னு உயின்ட்டாங்க. அப்படியே அது எப்போ தான் மூடுவாங்க தெரியல. அது மூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே தான் நைட்டு வந்துச்சு ஃபுல்லாக. படுக்க கூட இடம் இல்லாத நைட்டு அவ்வளோ நேரம் உக்காந்துக்கு வந்தோம். வீட்டுக்குள்ளே போய் பூந்தோம் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தோம். வருஷம் இப்படி தான் நாங்கள் லோல் படுறோம். வருஷம் இப்படி தான் லோல் பட்டுன்னு ஸ்கூலில் போய் தங்குவோம். நாங்கள் சோறு தண்ணி இல்லாத எல்லாம் கேட்டாச்சு. பண்ணுறோம், அதுக்கு ஒரு வைப் பண்ணுறோன்னாங்க. ஒன்றும் பண்ணல. இந்த காவா இருந்ததுனால எல்லா வீட்டையும் வளர்ந்துச்சு தண்ணி. இங்கே தான் அந்த அம்பேத்கர் ஸ்கூலில் பார்த்துக்கின்னு இன்னும் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் இங்கேருந்து இந்தமாரி அடிப்படுது. இதோ இவனை மாரி ஆகுது, சொறிப்பிச்சு அந்தமாரி தான் ஆகுது. இந்த பள்ளத்தில் நிறைய பேர் ஊந்துருக்காங்க யாரும் தெரியாமல். போலீஸ்கார் ஒருத்தர் ஊழ்ந்து போயிட்டு மெதுக்கிறாரு. இந்த பள்ளம் இருக்க ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணிங்க வேறு வீட்டு உள்ளலாம் வேறு வந்தது. நாங்கள்லாம் மொண்டு வேறு ஊற்றுறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பள்ளத்தை வந்து நீங்கள் மூடணும். எப்போ பார்த்தாலும் மூடுறேன்றாங்க. இப்போ என்னன்றாங்க, கோயில் திருவிழா வந்தால் தான் நாங்கள் அதை முடிஞ்சோடனே தான் மூடுவேன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? இது கோயில் திருவிழா எப்போ ஆக போகுது, எப்போ மூட போகிறேன்? அப்புறம் பிள்ளைங்க தானே பாதிக்கப்படுது. எவ்வளோ பேர் உயிர்ந்துட்டாங்க தெரியுமா? நைட்டு கொசு தொல்லை தாழ முடியல. இதோ நேற்று கூட அங்கே போய் ஒருத்தர் 5 பேர் பைக்கில் உயிர்ட்டாங்க. இதெல்லாம் நியாயமா? அது சொல்லு. எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அதெல்லாம் கேட்க மாட்டுறாங்க. நடக்கிறோம்மா. ஐயோ நைட்டு நீ பார்க்காத போயிட்டு அப்படி நடந்து தான் வந்தோம். அவ்வளோ தண்ணியில் நாங்கள் எல்லா ஜனங்க என்ன உய போகிற பாருந்துங்க. பார்த்தா ஒரு போலீஸ்கார் அவ்வளோ சீக்கிரம் உயிர்ந்துட்டார் கீழே. உயிர்ந்து அவர் போகிறாரு. நாங்கள் சொல்கிறோம் இப்படி குறுக்க வைங்க பழகணுன்னே குறுக்க வச்சாங்க. இன்னொன்று பள்ளம் மூடுது. எல்லாம் குழந்தெல்லாம் குட்டி விழுதுப்பா. நைட்டில் தூக்க முடியலப்பா. இது எப்போ மூடுது? ஆட்சி வர எங்கே வருது? ஒருத்தர் கூட வர மாட்டேன்றாப்பா. எல்லாம் சொல்கிறாங்க தாப்பா. எல்லாம் வரவங்களாம் சொல்கிறாங்க பண்ணுவோம் பண்ணவும் மாட்டேன்றாங்க. இப்போ 2வது நோண்டினா அந்த நோண்டிந்து திடீர்னார் அவர் வீட்டுக்காரு. என்ன நோண்டுறீங்க, விடுங்க போங்க, பாய்ப்பை ஒட்டிடுவீங்கன்ட்டு கத்துனாரு. ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. தண்ணி மொண்டு ஊற்றுறதாகுது. காவா தண்ணி பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியிலே வந்து சேத்து புண்ணாகி போகுது. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றினே இருக்குது. நைட்டை பகல கொஞ்ச நேரம் இருந்தாலும் கால் வீட்டில் ஃபுல்லாக ஏறி போகுது. தண்ணி ஃபுல்லாக ஏறி போகுது. என்ன ஆகுது, எங்கே இருக்கிற குப்பை எல்லாம் அச்சின்னு வந்தது வீட்டுக்குள்ளே அச்சின்னு போயிடுது. அதனால் அது மொண்டு ஊற்றினுக்குதான் இருக்குது. அதனால் வந்து தூக்கமே இருக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த பழ நினைவு விட்டால் கொசு வேறு அதிகமாகுது. கொசு அதிகமாக இருக்குது. படுக்க முடியல வேறு. எல்லாத்தையும் வச்சு விட்டு தான் 2 மணி 3 மணிக்கு படுக்கிறதா இருக்குது. நைட்டு அது முந்தானத்து 3 மணிக்கு பார்த்துருந்தோம். வீட்டில் தொச்சு விட்டு 3 மணிக்கு பார்த்துருந்தோம். இது வந்து தோண்டி ஒரு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 3-4 வாரம் ஆகிருக்கும். இங்கே குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப நாங்கள் அவஸ்தப்படுறோம். குழந்தைங்க ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு விளையாட முடியல. குழந்தைங்க எவ்வளோ குழந்தைங்க வந்து உயிர்ந்து வாரி மூஞ்சிக்கிஞ்செல்லாம் தேஞ்சிக்கின்னு அடிப்பட்டிக்கின்னு ரொம்ப அவஸ்தமாக இருக்குது நம்மளுக்கு. மழை வந்தால் கூட எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்படி இருக்குது. வெள்ளம் ஓடுறமே தண்ணி அப்படி ஓடுது. எங்களால் இருக்கக்கூட முடியல. கொசு கடி ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம். நாங்கள் குழந்தை பார்ப்போமா, கொசு கடி பார்ப்போமா, மழையை பார்ப்போமா? எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு இருக்குதுன்னா ஏன் இந்த பல்ல தோண்டிக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதோ மூடிடுவோம் இதைத்தான் சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் காலமெல்லாம் மூடுற மாரி இல்லை. பழகாது சப்போர்ட்டுக்கு பழக வச்சுக்கிறாங்க. பட் என்னன்னா அது மேலே ஏறவோ அது பசங்க கால் சில்பாய் கீழே உயிர்ந்து ஒரு அடிப்பட்டு முந்தானத்து கூட ஒரு அண்ணா உயிர்ந்தார்.
நைட்டில் ஒன்றுமே தெரியாது. இந்த பலகை வச்சது கூட ஒன்றுமே தெரியல. அங்கங்கே கல் சேரு அப்படியே ஒரு குப்பை மேடு மாரிக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா இது இப்படி குழந்தைங்கள வச்சு நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம். எக்மூர் தொகுதியிலேருந்து பேசுகிறோம். ஐயாசாமி புதுப்பேட்டை எங்கள் தெருவில் பள்ளம் தோண்டி 2 வாரமாக ஆகுது. இதை பற்றி யாரும் முயற்சி எடுக்க மாட்டேன்றாங்க. பள்ளத்தினால எவ்வளோ பிள்ளைங்களும் பெரியவங்களும் வயசானவங்க எல்லாமே எத்தனை பேர் 15 பேர்கிட்ட விழுந்துட்டாங்க. ஆனால் அதை பற்றி எந்த கோரிக்கையும் யாரும் எடுக்கிறது கிடையாது. எதுக்கு தோண்டினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த காவா தோணுதுலேருந்து இருக்கிற வீடுங்களாம் நிறைய பாதிக்குது. இதனால் இந்த காவா தோணுது 1.5 hour மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக காவா தண்ணி பூச்சி கீச்சு அதெல்லாம் குழந்தை குட்டிங்களாம் வச்சுன்னு ரொம்ப அவசரப்பட்டோம். நாங்கள் வந்த 1 வாரம் மழை பள்ளம் தோண்டதில் 1 hour மழையில் வீடுங்க தான் நாசமாச்சு. இதை போர் லாஸ்ட்டு வரையே இங்கே இல்லை, இந்த ஜங்ஷன்லேருந்து அந்த ஜங்ஷன் வரையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாதான் இது முடியும். இந்த மாதிரி சைபர் ஒரு 20 இருக்குது. இந்த 20 சைபருமே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாதான் இது நம்ம பூர்வீகத்துலேருந்து இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து எங்கள் அம்மாவோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அது இப்படி தான் இருக்குது. இது க்ளோஸ் பண்ணி மூணுனா தான் இது தீர்வே கிடைக்கல. இல்லைனா இதுக்கு தீர்வே கிடையாது. இது